சுன்னத் ஆப்ரேஷன் யார் யாருக்கு தேவைப்படும் அப்படின்றத நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்போ அந்த அறுவை சிகிச்சை அதனால பல வகைகள் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். ஒன்று ஓப்பன் ஆப்ரேஷன், அதாவது கத்தி மூலமாக கிழித்து அந்த முன்தோலை அகற்றிட்டு தையல் போடுறது. இன்னொன்று லேசர் மூலமாக அந்த முன்தோலை அகற்றிட்டு அது மூலமாக பண்ணுற ஆப்ரேஷன். இன்னொன்று ஸ்டேப்லர், நம்ம நோட்டுக்கு ஸ்டேப்லர் போடுற மாதிரி அந்த நுண்தோலில் ஒரு ஸ்டேப்லர் போட்டு முன்னாடி இருக்கிற தோலை தனியாக அகற்றிடுவோம். ஸோ இதில் ஒன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணுற ஆப்ரேஷனை விட லேசர் ஆப்ரேஷன் கொஞ்சம் அட்வான்டேஜஸானது தான், ரத்த இழப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் அதில் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய தழும்புகள் ஏற்படலாம், இன்னும் கொஞ்சம் யூரினரி பாதைகளில் புண் ஏற்படலாம். ஸோ இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக வந்திருக்க சிஸ்டம் தான் இப்போ ஸ்டேப்லர்ன்றது. இந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேப்லர் டிவைஸ். ஸோ இதை என்ன பண்ணணும்னா முன்தோலில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுக்கிறது தான். இதில் ப்ளீடிங் குறைவாக இருக்கும், வலி குறைவாக இருக்கும், வீக்கம் குறைவாக இருக்கும். ஸோ இதெல்லாமே குறைவாக இருக்கிறதுனால இப்போதைக்கு பல பேர் எங்கள்கிட்ட எங்களுக்கு ஸ்டேப்லர் மூலமாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சுன்னத் ஆப்ரேஷன் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. இதில் பல எளிமையான வழிகள் வந்துருச்சு. ஸோ ஒரு 2-3 மணி நேரத்தில் வீட்டுக்கு போகிற அளவுக்கு நமக்கு வசதிகள் வந்துருச்சு. அதனால் அதை பயன்படுத்தி கண்டிப்பாக தேவைப்படுறவங்க அதை தள்ளி போடாது.